வெல்கம் டு ஃபன்ஸ்பாட் புருனே சேனலுக்கு வந்திருக்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வரவேற்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோல நீங்க எல்லாரும் அவளோட எதிர்பார்த்த ஒரு விஷயத்த பத்தி தான் பார்க்க போறோம். எஸ், நாங்க எப்ப இந்தியாவுக்கு போக போறோங்கிறது தான் அது. இத்தனை நாள் இந்த நாட்டுல இருந்துட்டு இப்ப ஊரை காலி பண்ணிட்டு இந்தியாவுக்கு போறோம். நிறைய திங்ஸ் எல்லாம் இருக்கு, வீட்டுல இருக்க பெட்டி எல்லாம் பத்தல, அதனால எக்ஸ்ட்ரா பெட்டி வாங்கலாமேன்னு கடைக்கு வந்தோம். சொல்லுங்க, ஃபைனலா இந்த 3ஐயும் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். எந்த கலர் நல்லா இருக்கு, எதை வாங்கலாம்னு நீங்களே பார்த்து சொல்லுங்க. நம்ம பெட்டியை செலக்ட் பண்ணிட்டு இருக்க கேப்ல என் பையன் அவனுக்கு ஏதாவது விளையாடுறதுக்கு கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்கான். சும்மா தொணன்னு பேசிட்டு இருப்பியே, அம்மா நீ ஊருக்கு கிளம்புறியா, நல்ல வேலை கிளம்புமா அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. அவங்க எல்லாம் கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்டுக்காங்க. ஆக்சுவலா நான் எதுக்கு இந்தியாவுக்கு போறேன்னு சொன்னா, என் பையனுக்கு இந்த நாட்டுல ஸ்கூல் செட் ஆகலைன்னா நாங்க வந்து இந்தியாவுக்கு ஷிஃப்ட் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா 4 நாள் முன்னால நடந்த பேரண்ட் டீச்சர் மீட்டிங்ல ஷனு வந்து நல்லா தான் பண்றான், அவங்க பையனை பத்தி ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு டீச்சரே கூப்பிட்டு சொல்லிட்டாங்க. அப்புறமா பொட்டியும் கையுமா போஸ்ட் கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஃபர் விலையில போட்டிருந்தாங்க. அடுத்த டைம் ஊருக்கு போயில யூஸ் ஆகுமேன்னு பாத்துட்டு இருந்தேன். அங்க பாருங்க ஒருத்தர் யாருக்கு தெரியாதுன்னு அப்பளத்தை ஆட்டை போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான் பாருங்க. அவன் கஷ்டப்பட்டு படிச்சு பரீட்சையில பாஸ் ஆனதுனால அப்படியே இப்ப அவன் படிச்சுட்டு இருக்க ஸ்கூல்லே கண்டினியூ பண்ணலான்னு இருக்கோம். எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிஞ்சு ஒரு 3 வாரத்துக்கு எங்களுக்கு லீவ் விட்டாங்க. இப்போ ஒலிம்பிக்ஸ் வேற போயிட்டு இருக்கா, அதனால டிவி முன்னால ஒரு பெட்டை போட்டு ஒலிம்பிக் கேம்ஸ் தான் பார்த்து பொழுதுபோக்கிட்டு இருக்கோம். சில பேர் கேட்டிருந்தீங்க, இந்த ஷனா வந்து டெய்லி என்ன பண்ணுவான், எப்படி படிப்பான், நீங்க எப்படி வந்து சொல்லி கொடுப்பீங்க, ஈஸியா எப்படிலாம் அவங்கள படிக்க வைக்கலாம், அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. இவ்வளவு நேரம் அவன் சாப்பிட்றதையே நம்ம எதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம்னு நினைக்கிறீங்க? இங்க இருக்கு பாருங்க, இது எல்லாத்தையும் அவனை பண்ண வைக்கிறதுக்காக தான். என் பையனுக்கு ஸ்லீப்பிங் டைம் கொஞ்சம் கம்மி தான், 8 வயசு ஆகுது. ஆனா இது வரைக்கும் இந்த டே டைம்ல தூங்குனதா சரித்திரமே கிடையாது. ஆனா முன்னால விட இப்ப கொஞ்சம் ஸ்லீப்பிங் டைம் இம்ப்ரூவ் ஆயிருக்குதான். அப்ப நீங்க இந்த டைம் இந்தியாவுக்கு போகலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல்ல தான் என் பிள்ளைய தங்கமான பிள்ளைன்னு சொல்லிட்டாங்களே, அதனால இந்த டைம் போகல. ஆனா அடுத்த டைம் இப்படியே நடக்கும்னு சொல்ல முடியாது. எப்ப எங்களை வெளியே போங்கடா அப்படின்னு சொல்றாங்களோ அப்ப இந்தியாவுக்கு கிளம்பிட வேண்டியதுதான். ஆக்சுவலா ஊருக்கு வர்றத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என் பையனுக்கு எங்க செட் ஆகுதோ அங்க இருந்துட வேண்டியதுதான். இப்போதைக்கு இங்க கொஞ்ச நாள் நல்லா தான் போயிட்டு இருக்கு, அப்படியே போயிட்டு இருக்கட்டுமே. ஸ்கூல் வேற லீவ் விட்டுருக்காங்களா, நம்மள எதுவும் சொல்லி கொடுக்காம விட்டுட்டோம்னா எல்லாத்தையும் மறந்துடுவான். அதனால அப்பப்ப எடுத்து ரீகால் பண்ணிக்க வேண்டியதான். எடுத்த உடனே எழுதுடா படிடா அப்படின்னு சொன்னா டல் ஆயிருவான். அதனால ஒரு காரை கையில கொடுத்து முதல்ல கலட்டி மாட்டுறான்னு சொல்லியிருக்கேன். என் பையன் இந்த மெக்கானிக் வேலை எல்லாம் நல்லா பண்ணுவான். அதனால இந்த கலட்டி மாட்டுற டாய்ஸ் எல்லாம் எங்க வீட்டுல கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். உங்க பையனை பார்த்தா ஆட்டிசம் பையன் மாதிரியே தெரியலையே, ஆனா நீங்க வந்து ஆட்டிசம் மாம்னு சொல்லிக்கிறீங்க. ஒரு டைம் சொன்னீங்க ஓகே, ஆனா சும்மா அதையே சொல்ற மாதிரி இருக்கு, இனிமே சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஐயோ சிஸ்டர், அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்க என்ன சொல்லியிருக்கீங்களோ அதை தான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கும் அடிக்கடி ஆட்டிசம் மாம் அப்படின்னு சொல்றது கஷ்டமா தான் இருக்கு. சிஸ்டர், உங்க பையனை பார்த்தா அப்படி தெரியவே இல்லை, நீங்களா சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் இப்ப நிறைய இம்ப்ரூவ் ஆயிட்டான் அப்படின்னு பர்சனலாவும் நமக்கு கமெண்ட் பாக்ஸ்லயும் நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துருந்துச்சு. நிறைய பேரு டிஎம்மும் பண்ணியிருந்தீங்க, ஷனு நல்லா பண்றான் அப்படின்னு. அதை பார்க்கவே எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா தான் இருந்தது. சிஸ்டர், நீங்களா சொன்னாதான் உண்டு, அவன் நார்மலா தான் இருக்கான், அவனை பார்த்தா அப்படியெல்லாம் தெரியலன்னு சொல்றீங்கல்ல. ஆனா ஃபியூச்சர்ல ஷனவே போய் அடே நான் ஆர்டிஸ்டிக் தாண்டா அப்படின்னு சொன்னா யாரும் நம்பாத அளவுக்கு அவன் வந்துருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனா இதே ஷனவை அவனோட 2 வயசுல பாத்துருந்தீங்கன்னா அவனோட 8வது வயசுல இவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருவான்னு நீங்க நம்பி இருக்கவே மாட்டீங்க. ஓகே, hen van good super nice. யாராவது விரல வச்சு உன்னை பாயிண்ட் அவுட் பண்ணா நம்ம அந்த பொருளை பார்ப்போம். ஆனா அந்த ஷனோ பையனுக்கு இந்த பாயிண்ட் அவுட்ன்ற கான்செப்டே புரியல, அதனால அதுக்கு கொஞ்சம் பிராக்டிஸ் போயிட்டு இருக்கு. அங்க ஒரு டஸ்ட் பேட் இருக்கு கீழே அண்டர் த சேர். அங்க மம்மி ஃபிங்கரை பார்க்கணும் எங்க பாயிண்ட் அவுட் பண்றேன்னு. மம்மி இங்க பாரு, இந்த ஃபிங்கரை மம்மி எங்க பாயிண்ட் அவுட் பண்றேன், அங்க உனக்கு பின்னால பாயிண்ட் அவுட் பண்ற பாரு, அங்க 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 பாரு. டஸ்ட் பேட் எடுத்து கிச்சன்ல வச்சுட்டு வாங்க. டஸ்ட் பேட் எதுக்கு இங்க இருக்கு? குட். இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், எடுத்து எல்லாத்தையும் உள்ள வைக்கிறதுலயும் இருக்கான் பாருங்க. இந்த ஷனோ தான் நார்மல் ஆயிட்டானே, அப்படி எதுக்கு அப்படியே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், எனக்கும் அப்படியே தான் தோணுது. வாட் நம்பர் மிஸ்ஸிங் ஷனா? 1 நம்பர் மிஸ்ஸிங். ஓகே, அது என்ன நம்பரு? கவுண்ட் பண்ணி சொல்லுங்க எந்த நம்பர் மிஸ்ஸிங்னு. 8 ஒழுங்கா வைக்கல, கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 மிஸ்ஸிங். 6 7
8 வைங்க எங்க. இனியும் இந்த ஷனோ பையனை ஆர்டிஸ்டிக் பாய் அப்படின்னு சொல்றதுல அர்த்தம் இல்ல. ஏன்னா அவன் இப்பெல்லாம் படிப்புலயும் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கான். ஃபியூச்சர்ல என்னம்மா நீ சும்மா சொல்லி கதை விட்டுட்டு சுத்துறியா அப்படின்னு நீங்களே வந்து என்கிட்ட கேட்டாலும் கூட கேட்பீங்க. ஏன்னா கடந்த 6 வருஷத்துல அவ்வளவு மிராக்கிள் நடந்திருக்கு. சோ அடுத்த 6 வருஷத்துல இனி வரப்போற 6 வருஷத்துல என்ன வேணா நடக்கலாம். நான் இவனை ஆர்டிஸ்டிக் பாய் அப்படின்னு சொல்றதுக்கு ஆதாரம் கூட இல்லாம போயிடலாம். அவன் இவ்வளவு பாசிட்டிவா போயிட்டு இருக்கும் போது நீங்க ஏன் ஆட்டிசம் மாம் அப்படின்ற நெகட்டிவ் டேக உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்றதுதான் உங்களோட கேள்வி. இந்த ஸ்பெஷல் மாமா இருக்கிறவங்க எல்லாம் என்னோட புள்ள இப்படியே இருந்துடட்டும், நான் ஸ்பெஷல் மாமாவே இருந்துக்கிறேன் அப்படின்னாங்க நினைக்க போறாங்க. அவங்க எல்லாத்துக்குமே உங்களை மாதிரி நார்மல் அம்மாவா ஆகணும்ன்றதுதாங்க ஆசை. 3, 4, 5 மிஸ்ஸிங். 6, 7, 8, 9, 10. குட் பாய் ஷனா. பிங்க் கலர் எங்க? பிங்க் கலருக்கு கலர் பண்ணுங்க. இங்க 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 கலர் பண்ணணும். பிங்க் கலர் 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 இங்கே கொடுங்க. கலர்னா இப்படி பண்ணணும். நான் ஒரு கஷ்டத்துல இருந்தேன், அதுல இருந்து போராடி வெளியே வந்துட்டேன். நானும் என் குடும்பமும் இப்ப அதுல இருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு என்னால அப்படியே போயிட முடியல. எனக்கு வந்து கஷ்டம் யாருக்கும் வந்துடக்கூடாதுன்னு சொல்றது மனுஷங்களோட இயல்பு தாங்க. நிறைய பேர் அதை சொல்லி கூட கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா எத்தனை பேர் அதை செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஷனவ் என்னெல்லாம் பண்ணி அவனை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறான்றத ஒரு வீடியோவா அவங்க கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதும் அப்படி ஒரு காரணத்தினாலதாங்க. நம்ம சேனல்ல வீடியோ போட ஆரம்பிச்சதுல இருந்து, அதாவது இந்த ஷனவ் வந்து ஆர்டிஸ்டிக் பாய் அப்படின்னு சொன்னதுல இருந்தே நம்ம சேனலுக்கு வந்து நிறைய டைரக்ட் மெசேஜ் எல்லாம் வந்திருக்கு. டைரக்ட் மெசேஜ் பண்ணதுல நிறைய பேர் வந்து ஸ்பெஷல் மாம்ஸ் இல்லைன்னா நம்ம ஸ்பீச் டிலே இருக்கும் சில பேரோட குழந்தைங்க, அப்படி இருக்கவங்க தான் பண்ணியிருந்தீங்க. 2-3 பேர் கால்லாம் கூட பண்ணியிருந்தீங்க. கேட்குற விஷயம் இதுதான், உங்க பையனுக்கு எப்படி வந்து நீங்க சொல்லி கொடுப்பீங்க, எப்படி இவ்வளவு சீக்கிரம் இம்ப்ரூவ் ஆனா எங்ககிட்டயே கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க, எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், நீங்க என்னெல்லாம் பண்றீங்க அப்படின்றது தான். அதனாலதான் இந்த வீடியோவே மேக் பண்ணேன். அசால்ட்டா தாங்க இருப்பேன், ஆனா என் பையன் விஷயம்னு வந்துட்டா வெறித்தனமா வேலை செய்வேங்க. வீட்டுல இருக்க எல்லாத்தையுமே மெட்டீரியலா தான் பார்ப்பேன், இதை வச்சு இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு. அப்படி இன்னைக்கு சிக்னஸ் அந்த நூல் கண்டு கலர் வைஸா பிரிச்சு வைக்க சொல்லியிருக்கேன். அதுலயே ஒரு ஆபத்து ஒளிஞ்சிருக்கு பாருங்க. சில நூல்ல ஊசி அப்படியே குத்தி வச்சிருக்கு. என் பையன்கிட்ட நான் சொல்லிட்டேன், சில நூல்ல ஊசி இருக்கதான் செய்யும், நீ தான் பார்த்து கவனமா எடுத்து வைக்கணும் அப்படின்னு. இந்த பேப்பரும் பிளைன் ஒயிட்டா இல்லாம ஏற்கனவே கலர் பண்ண பேப்பரை எடுத்து வச்சிருக்கேன். அப்பதான் கலர்ஸ் இன்னுமே கன்ஃபியூஸ் ஆகும். கவனமா எடுத்து வைப்பான். எந்திரிச்சு ஓட பாக்குறான். இது முடிஞ்ச உடனே கண்டிப்பா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டுறணும். இதுவே முன்னாலயா இருந்தா அந்த ஊசி கையில எந்த பக்கம் குத்தி அந்த பக்கம் வந்திருக்கும். ஆனா எனக்கு இப்ப தெரியும் என் புள்ள கவனமா பார்த்து பத்திரமா பண்ணிருன்னு. என் பையன் படிக்காமலாம் இல்ல, என்ன கான்சென்ட்ரேட் பண்றதுல கஷ்டப்படுறான். அது மட்டும் பண்ணிட்டானா நல்லா படிச்சிருவான். அதனால மோஸ்ட்லி வந்து இந்த கவனமா இருக்கிற மாதிரி ஆக்டிவிட்டிஸை தான் நான் கொடுப்பேன். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்தா உடனே உடைஞ்சிடாதீங்க. அப்படி ஒன்னும் ஓவர் கம் பண்ணி வர முடியாத அளவுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லைன்னு நம்புங்க. ப்ராப்பர் கைட்லைன்ஸ் இருந்தா நீங்க நினைச்சதை விட அதை விட்டு சீக்கிரமாவே வெளியே வந்துடலாம். எல்லார மாதிரியும் எனக்கும் நார்மல் அம்மாவா இருக்கணும்ன்றதான் ஆசை. ஆனா ஆட்டிசம் மாம்னா டேக் போடுறதுனால நான் இன்பீரியராவோ இல்ல என்னோட தரம் தாழ்ந்துட்டதாவோ நான் நினைக்கல. தேவைப்படாதவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. பட் தேவை இருக்கிறவங்க யாராவது ஒருத்தராவது இருப்பாங்கல்லங்க. ஏன்னா ஆரம்பத்துல இந்த ஷனவ் இப்படி எல்லாம் வந்துருவான்னு யாராவது என்கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா டவுட்டா தான் பார்த்திருப்பேன். நாங்களும் அந்த கஷ்டத்துல இருந்து வெளியே வந்தவங்க தான். சோ அது எப்படி எல்லாம் இருக்கும்னு எங்களுக்கும் தெரியல. சொசைட்டில எல்லா இடத்துலயும் இந்த ஒரு பிரச்சனையை வச்சு நம்மள பின்னால தள்ளுவாங்க. அந்த பையன் அப்படிதான் இருந்தானாமா, ஆனா இப்ப பாரு அப்படி எல்லாம் சொல்லவே முடியாது அவனை பார்த்தா அப்படின்னு யாருக்காவது இவனை பார்த்து ஒரு நம்பிக்கை வந்தா, அப்புறம் நம்பிக்கை தானங்க எல்லாமே. நம்ம ஜெயிச்சிட்ட மாதிரிதான். அதுக்கப்புறம் இவனுக்கு ஸ்டடி மெட்டீரியல்னு நிறைய வெளிய இருந்து வாங்கியிருக்கேன். அது தவிர நானே சிலதெல்லாம் பண்ணியிருக்கேன். ஹாஸ்பிட்டல் பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வாங்குறதுக்கு ஒரு அமௌண்ட் தேவைப்படும். 1 ஓகே 7 8 காசு கொடுத்து வெளியே இருந்து வாங்கி அந்த ஸ்டடி மெட்டீரியலை வச்சு சொல்லி கொடுக்கணும் தான் இல்ல. வீட்டுல இருக்க எந்த பொருளையும் நீங்க ஸ்டடி மெட்டீரியலா மாத்திரலாம். இதை வச்சுதான் ஷனவ் நம்பர்ஸ் எல்லாம் படிச்சான். பிளஸ் ஓகே மைனஸ். இது ஒரு ஒர்க் ஆகாத கால்குலேட்டர். யூஸ்வலா புக்கை ஓபன் பண்ணி வச்சு இல்ல ஒரு சார்ட்லயே 1-2 சொல்லி கொடுத்தோம்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து படிக்க பிடிக்காதுன்னு தான் சொல்லுவாங்க. இப்படி ஒரு கால்குலேட்டர்ல நம்பர் எப்படி பிரஸ் பண்ணி சொல்லி கொடுத்தோம்னா
அவங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கும், அதை கத்துக்கிறதுலயும் ஆர்வம் இருக்கும், நம்பரே படிச்சிருவாங்க. இது ஸ்பெஷல் கிட்டுக்குன்னு இல்ல, நார்மலா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா சொல்லி கொடுத்தோம்னா ஈஸியா கத்துப்பாங்க. அப்படின்னா டெய்லி நீங்க இவ்வளவு எல்லாம் படிப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா அதாங்க இல்ல. சில நாள் ஒன்னே ஒண்ணுதான் படிப்பான், சில நாள் அதுவும் இருக்காது, சில நேரம் கண்டினியூஸா 4-5 hours கூட How many red படிச்சிருப்பான். button there? 3 red button. No. 2 red button. 2 red button. Yes. How many red buttons? 2 red button. Good boy. என் பையன் பரீட்சையில பாஸ் ஆயிட்டான்னு 2 நாளா எங்க வீட்டுல கொண்டாட்டமா இருந்துச்சு. அப்ப ஃபெயில் ஆயிருந்தா சோகமா இருப்பீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாங்க இல்ல. ஃபெயில் ஆனாலும் அதுல மார்க்னு வாங்கிருப்போம்ல, அந்த மார்க்கை செலிப்ரேட் பண்ணிருப்போம். இது ஷனவோட சின்ன வயசு போட்டோ. ஒன்னு 8 monthsல எடுத்தது, இந்த பக்கம் கிளாஸ் போட்டிருக்காங்கல்ல அது வந்து 4 yearsல எடுத்தது. ஒரு நாளைக்கு இவ்வளவு சொல்லி கொடுக்கறணும், இவ்வளவு நான் படிக்க வச்சிடணும் அப்படின்னு டார்கெட்ல எதுவும் பிக்ஸ் பண்றது இல்ல. உன்னால முடிஞ்ச அளவு படி, ஆனா படிக்காம மட்டும் இருந்துடாதுன்னு சொல்றது. இன்னைக்கு நீ இதைத்தான் படிக்கணும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணக்கூடாது. ஒரு 10-15 விஷயம் சொல்லி கொடுக்கறதுக்கு நான் செலக்ட் பண்ணி வச்சுப்பேன். அதுல இருந்து அவனுக்கு அன்னைக்கு எது பிடிக்குதோ அதை படிப்பான். சில நாள் ஒரு 2-3 விஷயம் கத்துப்பான். ஆனா ஒரு சில நாள் ஒன்ன வச்சே சாயங்காலம் 5 மணி வரையும் ஓட்டுவான். குழந்தைங்கள்னாவே பொதுவாவே இந்த கட் பண்றது அவங்களுக்கு பிடிக்கும். சிசரை வச்சு ஏதாவது கட் பண்ண சொன்னா ரொம்ப ஜாலியா கட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி சிசர் வாங்கிட்டீங்கன்னா அது கையிலேயே அவங்களை கட் பண்ணாது, இது சேஃப்டியா இருக்கும். எப்பவும் ஒரு பிளைன் பேப்பர்ல சர்க்கிள், ஸ்கொயர் இல்ல ஏதாவது ஷேப் வரைஞ்சி கொடுத்து அந்த ஷேப்பை கட் பண்ணுன்னு சொல்லுவேன். அதனால மெதுவா கட் பண்ணுவான். இன்னைக்கு பிளைன் பேப்பர் கொடுத்து சும்மா நீயே கட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஜாலியா தலைவர் வேகமா கட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த எழுத ஸ்டார்ட் பண்ற டைம்ல இந்த மாதிரி விரலுக்கு வேலை கொடுக்கற மாதிரி ஏதாவது வேலையெல்லாம் பண்ணலாம். இன்னைக்கு நீ பிசைற மாவை வச்சுதான் அம்மா சப்பாத்தியே சுட போறேன்னு சொல்லுவேன். கோதுமை மாவு எடுத்து தண்ணி ஊத்தி சின்சியரா சீரியஸா நல்லா பிசைஞ்சு வச்சிருக்கேன் என் புள்ள, அதையும் நம்பி. மாவெல்லாம் பிசைறது விரலுக்கு நல்ல எக்ஸசைஸ், பிளஸ் அது சென்சரி பிளேயாவும் இருக்கும். இப்ப நான் பண்றதுதான் இன்னைக்கு கடைசி. அதுக்கப்புறம் இன்னைக்கு போட்டா ஓவரு. என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ணுங்க. ஒரு சின்ன கப்ல தண்ணியை ஊத்திருக்கேன். ஒண்ணும் இல்ல, இந்த தண்ணி ஆத்த போறோம், அவ்வளவுதான். ஏமா உனக்குதான் வேற வேலை வெட்டி இல்ல, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நாங்களும் இதை பார்க்க வேண்டியதா இருக்கே அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் தாங்க. ஆனா குழந்தைங்க கிட்ட பயங்கரமா கவனத்தை பூஸ்ட் பண்ணும். இதை சிந்தாம இப்ப ஆத்தணும். வீட்டுக்கு உள்ள ஆரம்பிச்சு இப்ப வீட்டுக்கு வெளியே வந்து சேர்ந்துட்டோம், அவ்வளவுதான் நமக்கு மரியாதை. இதோட நம்ம முடிச்சுக்கணும். முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணியை ஃபில் பண்ணி ஒரு மக்க கையில கொடுத்து அதுல இருந்து இன்னொரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ண சொன்னேன். அதுக்கப்புறம் பாத்திரத்தோட சைஸை கம்மி பண்ணி டம்ளருக்கு வந்து இப்ப டம்ளரோட சைஸையும் கம்மி பண்ணியாச்சு. அவங்க அப்பா வந்ததை கூட கவனிக்கல, அவங்கதான் ஆன் அடிச்சாங்க. எவ்வளவு கவனமா அவன் மாறிட்டான் பாருங்க. டாடி வந்துட்டாங்களா? சரி, கொடு கொடு கொடு. அது மெதுவா மெதுவா. என் பையன் அவங்க அப்பானா சிட்டா பறந்துருவான். அப்படிப்பட்டவனே தண்ணி ஆத்திட்டு இருக்கும் போது கொஞ்ச நேரம் உலகத்தையே மறந்துட்டான் பாருங்க. எப்படி நம்ம பிராக்டிஸ். இந்த கார் இனிமே ஏரியாவே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு தான் திரும்பி வரும். இன்னைக்கு வேற தலைவர் பல வேலைகள்லாம் பண்ணிருக்காரா, அதனால அவங்க அப்பா கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரா கவனிப்பெல்லாம் கிடைக்கும். நீ என்னமா தண்ணி ஆத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கும் தாங்க கவனமே இல்லாம போச்சு. கத்தி எடுனா வெங்காயத்தை எடுக்கிறேன், வெங்காயத்தை எடுனா கட்டிங் கூட எடுக்கிறேன். என் பையன் வர்ற வரைக்கும் நான் கொஞ்ச நேரம் ஆத்திக்கிட்டு இருக்கேன். எங்க எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் காணோம் அவனை. வந்துருவானே, இந்தா வந்துட்டான். டேய் இந்தடா புடிடா ஆத்துடா. அடே என்னடா கேமராவெல்லாம் தட்டி விட்டுட்டு ஓடிட்ட. அவ்வளவுதான், சிம்டம் தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு இதோட முடிச்சுக்க வேண்டியதான். உங்க அப்பா கிட்ட போய் நான் எதுவும் அவனை அடிச்சு துன்புறுத்தின ரேஞ்சுக்கு கம்ப்ளைண்ட் பத்திரம் வாச்சுக்கிட்டு இருந்தான். இந்தா வரேன், நானும் வரேன், இந்த துணி எடுத்துட்டு வரேன். எனக்கும் உன்னை பத்தி சொல்றதுக்கு நிறைய இருக்கு. இவனுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது இடையில நான் கொஞ்சம் டவுன் ஆயிட்டேன். சரின்னு சாங்லாம் போட்டு என்னைய நானே மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தா, யாருமே இல்லாத கடையில யாருக்குடா டீ ஆத்துறன்ற மாதிரி அவனை காணா. எங்கன்னு பார்த்தா வெளியே போயிட்டான். புடிடா இன்னைக்கு இவனை, புடி புடி உளவாடா முதல்ல அப்படின்னு அப்படியே தூக்கிட்டு வந்துட்டேன். உனக்காக இங்க நான் சாங்லாம் கேட்டு மோட்டிவேட் ஆயிட்டு இருக்கும் போது நீ எங்கடா போற?
எங்க போவான், எங்க தெருவுல 2-3 பப்பி இருக்குங்க. அந்த பப்பியோட பப்பியா ரோட்லயே சுத்திட்டு இருப்பான். இப்படி படிச்சிட்டு இருக்கும்போது நடுவுல பல தடவை வெளியே ஓட ட்ரை பண்ணிட்டு நான் போய் அவனை கூட்டிட்டு வந்து சொல்லி கொடுத்தா இவர் கம்ப்ளைண்ட் என் மேல சொல்லுவாராமா. இது நல்லா இருக்கேன். அவ்வளவுதாங்க, இப்படியே இன்னைக்கு பொழுது இவங்க கூடயே போயிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குலாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாங்க 2 பேரும் உங்களை அடுத்த வீடியோல வந்து பாக்குறோம். பாய்.